Yummy, yummy brownie. அது எப்படி சாப்பிட்டோம்? Welcome to. நான் கொஞ்சம் ஒளியா செய்வேன். Welcome to Farmers Cooking. Okay. அதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கலாமா? 2 types of brownie பண்ணலாம். எனக்கு brownie பண்றதே சுமாரா தான் தெரியும். அது ஒரு சிம்பிள் ரெசிபி தான் பாத்துக்கலாம். சரி, என்ன ட்விஸ்ட்? ஒரு டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து சீட் குடித்து போடுவோம். அது வந்து எடுத்துறது யார் யார் கிங்க வருதோ அந்த brownie தான் அவங்க செய்ய போறாங்க. இந்த டப்பாக்குள்ள போட்டு கட 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 கடன்னு அடிச்சு கவுத்துற சார். அப்படி ஒப்புறதா நீங்க வெளிச்சிடலாம். என்னடி எதுவுமே இல்ல. என்ன இது வேற பேப்பரா இருக்கு? எதுவுமே இல்லனா அது ஒயிட் brownie. இதுதான் என்ன சொன்னேன்? கலர் இது black color. ஒயிட் brownie போறோம். அவங்க ஒயிட் பண்ண போறாங்க. ரேஸ் நம்மளால எல்லாமே முடியும். நம்பிக்கை அதடே எல்லாம். சாப்பிடுங்க முதல்ல ஓகே, நாங்க போயிட்டு இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்துட்டு வரோம். ஓகே, ஒரு புது சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். தட் இஸ் சால்டட் பட்டர். வச்சு செஞ்சிருவியா? முடியாதா? செஞ்சிடலாம். ஒண்ணே டேபிள் வாங்கணும். ராகிங்க வந்து ஹெல்தி brownie. நான் ஹெல்தி brownie பண்ண போறோம் गाइस. நாங்க வந்து டேஸ்டி brownie செய்ய போறோம். ஓகே, டேஸ்டி brownie எப்படி இருக்கும்? பட்டர் மட்டும் குள்ள காமிப்பா. இதுதான் சாண்ட். ஆல்ரெடி எங்க பட்டர் மெல்ட் ஆகி தான் வருது. அப்ப அப்படியே மிக்ஸ் பண்ணி ஃபுல்லா வடி. இது என்ன பண்றோம் ரேஷ்மா? இதையும் சாக்லேட்டை சேர்த்து மெல்ட் பண்ணுவோம். சேர்த்து மெல்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பண்ணி மெல்ட் ஆயிதான் இருக்குது. நம்ம மெல்ட் பண்ணி சொல்லி போட்ட கடைசியில பார்த்தா அந்த மாதிரி தெரியா இருந்துச்சு. நான் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இது அவன் சேஃப். இது அவன் சேஃப். இது வந்து டிஷ் வாஷர் சேஃப். அப்படியா? அப்ப என்ன பண்ணுவீங்க? வைக்கலாம். கொடுத்துட்டு இதையும் ஒரு க்ரீன் டாட்டும் ஆகும் சுடாவும் சாக்லேட் பட்டர் மெல்ட் பண்ணிட்டு அப்புறம் சாக்லேட் நான் ரெண்டு ஒன்னா தான் போடுவேன். இல்லடி, ரெண்டுலயும் தனித்தனியா போடுங்கிறாங்க. இத தனியா மெல்ட் பண்ணி அதை தனியா. இது அப்படி பண்ணா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆயிரும். இத டக்குன்னு எடுத்துக்கணும் இல்லையா? மெல்ட் ஃபுல்லா பண்ணிடணும்டா. ரொம்ப மெல்ட் பண்ணக்கூடாது. மாடரேட் மெல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மெல்டட். உங்க டீம் மெம்பருங்க? எங்க டீம் மெம்பர் கேட்டுட்டு நம்ம கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருக்காரு. அவன் எங்க ரெசிபி தெரியலையா? ஒளிச்சு வச்சு வெட்டினி எங்க இவ்வளவு சாக்லேட் போதாதடி? போதாது. பண்ணிட்டே இருக்கீங்க. சரி, நான் போய் பட்டர் மெல்ட் பண்ணி. நீங்க வந்து நார்மல் ப்ரௌனி, நாங்க வந்து டேஸ்டி ப்ரௌனி. போயிட்டோம். நாட் நார்மல், ஹெல்தி ப்ரௌனி. டேஸ்டி ப்ரௌனி தாங்க வியாபாரம் ஆகும். இன்னும் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே முடிக்கல. அதுக்குள்ளே வந்து ஒருத்தி படுத்தி ஆயிட்டா, ஒருத்தி படுக்கிற நிலைமைக்கு ஆயிட்டா. டீ காஃபி நான் சாப்பிடல சார். ஏன் பழக்கம் இல்லையா? இல்ல சார், எனக்கு சக்கரை வியாதி. ஷூரா? இது எத்தனை நாளா? ரத்தப்போது வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. ரத்தப்போது பேர் இருக்குதா? டிவி வந்த போது அதுவும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு சார். எங்க டீம் கொஞ்சம் வீக்கா இருக்கு. பட் ஸ்டில் நாங்க முடிப்போம். அவ்வளவுதான். அவ கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இன்னும் செய்யவே ஆரம்பிக்கல. ஏன்னா சுத்தமா இருக்கணும். எனக்கு வந்து கிளீனினஸ் தான் முக்கியங்க. சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் குழம்போத்தம். இது கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கு. நான் உள்ள வெட்டிங் இங்க இங்க மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ண ஈஸியா இருக்கும். சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். ஊத்திடு. இத வந்து நீ நம்ம டீம் இல்லடி, அவன் டீம் இல்லடி. அவங்க டீம் ஆவில கூப்பிடுங்க போங்க. எதுக்கு எங்க டீம் ஆனாலும் வாங்கி வைக்கீங்க? என்னடி அப்படி மெல்ட் பண்ற? நான் வந்து ரெண்டுத்தையும் ஒண்ணா போட்டு சாக்லேட் மெல்ட் பண்ண மாட்டோமா? பண்ணுவோம். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கடா பட்டரு? எங்கடா பட்டரு? பட்டர் எங்கடா? இங்கதான்டா இருக்கு. நான் அப்புறம் இனிமே டீம் தூக்கிடுச்சு நினைச்சேன். நீங்க போய் உங்க ஆளை கூப்பிட்டாங்க. நான் கிரியேட்டிவிட்டியா ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்டா. கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. டார்க் சாக்லேட் நான் ஒன்னதான் மெல்ட் பண்ணுவேன். எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பழக்கம். நாங்க வந்துட்டு புது டெக்னிக் யூஸ் பண்றோம். இவங்க வந்துட்டு எங்க இந்த டீம் வந்து காஃபி இவங்க வந்துட்டு மெல்ட் பண்ண பட்டர்ல என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஹார்ட் ஒர்க். நாங்க பண்ண போறது வந்து ஸ்மார்ட் ஒர்க். இதான் டீம் பிளாக்குக்கும் டீம் ஒயிட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். அப்படி கிடையாது. இன்கிரியன்ஸ் வந்து ஒரு ப்ரொசீஜர் படி தான் பண்ணணும். அதனால அதான் ஹார்ட் ஒர்க்.
நாங்க பண்ண போறோம் முக்கியம் இல்ல, டேஸ்டா இருக்கணும். ப்ரௌனி பை வருமா உங்களுக்கு? எங்களோட நாங்க கொண்டு வருவோங்க. அவங்க வேற ஏதோ ராகி வச்சிருக்காங்க. ராகி ஹெல்தி ராகி இது வந்து நாட்டு சக்கரை உடம்புக்கு நல்லது. இந்த ஒரு நல்ல இன்கிரிடியன்ட் பார்ப்போம். டேஸ்டி நல்ல இன்கிரிடியன்ஸ் தாங்க. ஓகே. இது கூடவே சாக்லேட். ஏதாவது நான் வந்து பக்கத்து டீமுக்கு ஹெல்ப் பண்ண துடிச்சுக்கிட்டு இருக்கேன். சர்க்கரைக்கு பதிலா உப்போ இல்ல வந்து இனிப்புக்கு பதிலா காரமோ இல்ல லேஸ் வந்து செய்ய வைக்கலாம் இல்ல நான் வந்துட்டு புதுமையா லேஸ் ப்ரௌனி வந்து பக்கத்து டீமுக்கு சொல்லி தரலான் இருக்கேன். என்ன லேஸ் பவுனியா இந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் உடச்சு உள்ள. நாங்க வந்துட்டு இப்போ எங்களோட ஐட்டம்ஸ் தான் வந்து அவன்ல வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்கு. அதனால பாவம் இந்த டீம் கால் இல்லாத காரணத்தால ஏதாவது உதவி செய்யலான்னு உதவி செய்யலாம் வந்திருக்கோம். உங்க டீம் எப்படி ஒரு பீஸா போட்டு அவங்க எப்ப மெல்ட் பண்றதா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளவுதான் பட்டுறாங்க. எப்ப மெல்ட் பண்ணுவீங்க? நீங்க எடுத்து நமக்கு மாத்திரை ரெடி பண்ண கொட்டி வைக்கிறதுக்கு இந்த சுத்தமா இப்படி இன்கிரிடியன்ட் அங்க தூக்கி வச்சிருக்கீங்க, வைக்கமா இல்லையா? பத்தாவது நம்ம மாவு வேற கொட்டி கலக்கணும். பாத்துக்கலாண்டி. அவன் அந்த டம்ளர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கா. நம்மளால இதை வச்சு பண்ண முடியாதா? டம்ளர் அகடி இது ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க பட்டர்ல, என்ன தெரியல. ப்ரௌனி இதுல வேற டேஸ்டி ஹெல்த்தி ராகி எடுத்துட்டு வர சக்கரையில ப்ரௌனியா? உங்க டீம் மெட்டையும் ஒழுங்கா அடிக்கல, இன்கிரீடியன்ட் ஒழுங்கா அடிக்கல, ப்ரௌனி மட்டும் எப்படி வரும் நம்புறீங்க? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அக்கிரமத்தை அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்த பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டாடா. எங்களை காணோம். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. நீங்க டீம் கிட்ட கலாச்சிங்களா? சத்தம் எனக்கு கேட்டு தூங்க போனவங்களுக்கு எதுக்குங்க வீராப்பு? நீங்க பாத்தீங்கன்னா அவங்க டீம் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. க்ளோஸ் பண்ணிட்டா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை காக்கி. ஓகே, அவங்க எங்களோட டிஷ் வந்து அவன்ல இருக்கு. சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாறும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நல்ல கொதிநிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். டீம் ஒயிட் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி எங்களுக்கு ப்ரௌனி தான் முக்கியம் சொல்லிட்டு நாங்க எஃபெக்டிவா பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு போடணும்? எவ்வளவு பண்ணுவோம்? கொஞ்சம் போதும். சரி, அதை போடு. பேக்கிங் சோடாவா? ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா. அடைக்க செய்யும். ஓகே, நாங்க வந்துட்டு குக் பண்றது மட்டும் எங்க வேலை கிடையாது. எங்க இடத்துல நாங்க சுத்தமா வச்சுப்போம். சாப்பிடுங்க. எந்த பாபா இந்த மாதிரி பண்ணு. இல்லடா, எங்களுக்கு அழகா இருக்கு. முட்டை இல்ல, பால் மட்டும் போட்டு என்ன பண்றது? பாம்பு வேணா முட்டை பால் கோல் செஞ்சிருக்காங்க அவங்க. கோல் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.